MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தலை சும்மா கெத்த ஆட போறாரு பாருங்க. நீங்க பறக வர்றான் அவனை கலாய்ச்சானோ அவனை எல்லாரையும் கிளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு நான் வருவேன்ற மாதிரி எப்ப தேவையோ நான் உள்ள வரேன் இருக்காரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இது ஆக்சுவலா தோனிக்காக இந்த கெட்டப்பு. எல்லாரும் தோனியோட ஃபேனா இருக்காங்க. சிஎஸ்கே லயன் பிராண்ட் லயன் இருக்குல்ல, அந்த லயன் தோனிக்காக வந்திருக்கு. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிஎஸ்கே ஃபைனல் வின் பண்ணாலும் ஆட்டோ ஃப்ரீயா ஓட்டுவேன். இங்கே சேப்பாக்கம் மேட்ச்சில் கிரவுண்டில் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் மெட்ரோ ட்ரெயினில் வரவங்கலாம் ஃப்ரீயாக கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணுவாங்க. தோனிக்கு தான் இவ்வளோ க்ரௌடு. தோனி இல்லைன்னா ஐபிஎல்லே இல்லை சார். தோனியை இம்பாக்ட் பிளேயரா வச்சா இங்க வந்து ஒருத்தவங்க கூட வரமாட்டா சார். ஏன்னா தோனி வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுள் மாதிரி. ஒன்லி தோனி 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 தோனி. அவர் என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் தத்து பிள்ளை அவர் தான். இன்னைக்கு நம்ம தலை சும்மா கெத்த ஆட போறாரு பாருங்க. நீங்க பறக வர்றான் அவனை கலாய்ச்சானோ அவனை எல்லாரையும் கிளிக்கிறாங்க. யாருன்னா பாருங்க இன்னைக்கு அடிக்கிறோம் துவைக்கிறோம். தலை தான் கெத்து. நீங்க பாத்துனே இருங்க. சொல்றான் சொல்லுவான். அவனை வந்து கிரவுண்ட்ல ஒரு ரன் ஆட சொல்லுங்களேன். அப்ப தெரியும். ரெண்டு ஸ்டம்பிங் பண்ணால மேட்ச்ல கெத்தா ஒரு செகண்ட் கூட இல்ல. அதோட முன்னாடி பண்ணிருக்காரு. கெத்தா பண்ணிக்கிறார். அவர் மாதிரி இப்போ வரைக்கும் யாரும் வந்திருக்காங்களா? வரவே முடியாது. எங்க தலை தான் கெத்து. நீங்க பாருங்க கிளிக்கு வரும். அவர் கேப்டன்சி அவர் ஸ்டம்பிங்லாம் பண்ண முடியுமா? யாரும் பண்ண முடியாது. அவர் கேப்டன்சி நீ பார்க்கலாமே எப்படி பண்றான்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 6 பாலுக்கு 2 ரன் தேவைப்பட்டப்ப இறங்குனாரு. இரண்டாவது மேட்ச்ல நிறைய ரன் தேவைப்பட்டப்ப இறங்கவே இல்ல. எட்டாவது இறங்குறவங்க ஃபிட்னஸ் எல்லாம் ஃபிட்னஸ்க்கு ஏத்த மாதிரி சார். கேப்டன்சி யாரு? குஜராத் கைக்வாட். அவங்க சொல்ற மாதிரி இது மேட்சோட சார். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எப்படி சுச்சுவேஷனோ பாருங்க. இன்னைக்கும் ஃபைனல் ஜெயிக்கிறோம் கெத்தா துவைக்கிறோம் எல்லாரையும். பார்த்துனே இருங்க. கம்பேக் ஆல்வேஸ். இப்போ வரைக்கும் பாருங்க ஹிஸ்டரியில் எப்பயுமே கம்பேக் கொடுத்து தான் உள்ளவே வந்திருக்கும். எப்பவுமே சிஎஸ்கே தானே வரும். வந்ததான் ஸ்பைசியா இருக்கும். இந்த மேட்ச்ல கன்ஃபார்ம் வரும். ஃபைனல்ஸ் வரையும் வரும் பாருங்க. வரேன் பார்த்து 2 மேட்ச் ஜெயிப்போம். தோத்தா போயிடுவோமா? கெத்தா வருவோம் உள்ள. இப்போ ஆர்சிபியோட இதுவரைக்கும் சேப்பாக்கத்துல ஜெயிச்சதே கிடையாது. ஏன் ஆர்சிபி எப்போ அவங்கள அடிப்போம்? இப்ப அத்த மேட்ச் லாஜிக்னா ஆர்சிபிக்குள்ள எவ்வளவு வருஷம் முன்னாடி ஜெயிச்சாங்க சொல்லுங்க. அது கப் ஜெயிக்கதே இல்ல. அதெல்லாம் விட்டு தந்தது அவள்தான். இது ஆக்சுவலா தோனிக்காக இந்த கெட்டப்பு. எல்லாரும் தோனியோட ஃபேனா இருக்காங்க. சிஎஸ்கே லயன் பிராண்ட் லயன் இருக்குல்ல, அந்த லயன் தோனிக்காக வந்திருக்கு. அந்த கான்செப்ட். இப்போ லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். இது போடுறதுனால எனக்கு தோனிக்காக தான் போடுறேன். இது தோனி ஒரு ஆள் அவ்வளவுதான். இப்போ தோனி ரிட்டையர்மென்ட் ஆகணும் நிறைய பேர் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளோ 7 கண்டினியூவாக 7 மேட்ச் தோற்று கூட நம்ம கப் எடுத்திருக்கோம். அதுக்காகலாம் தோனி வெளியே போட நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. டீம் ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட பொறாமப்படுறாங்க. அவர் கூட விளையாண்டவங்களும் பொறாமப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஒரு டீமை வந்து ஒரு மேட்ச்சை வந்து கிரிக்கெட் மேட்சாக பார்க்க வச்சார். டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் இருக்கும் போதெல்லாம் இந்தியா தோற்றுதுன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஆனால் தோனி தான் ஒரு மேட்ச் வந்து மேட்சாக பார்க்க வச்சார். ஸ்போர்ட்ஸை பார்க்க வச்சார். ட்ரெண்டே மாற்றினாரு. அந்த மனுஷனை போய்ட்டு ரொம்ப ட்ரால் பண்ணுறது ரொம்ப தப்பு. நான் 2019 ஒரு வாட்டி பண்ணேன். அப்போ ரீச் ஆகல. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதனால் பண்ணுறது எனக்கு எதுவும் இல்லை. தோனிக்காக பண்ணுறேன். அது ஒரு ஹாப்பினஸ். எவ்வளோ உள்ள ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மூச்சு விட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? தோனிக்காக. ஒன்லி தோனி 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 தோனி. இந்த சவுண்டுக்கு தான். தோனிக்கு தான் இவ்வளோ க்ரௌடு. இப்போ தோனி இல்லைன்னா ஐபிஎல்லே இல்லை. ஐபிஎல்ல கூட்டம் இருக்காது. என் பேர் ஸ்பீடு முருகேஷ். நான் 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன். பிளேயரான டோனி ஆன காலத்துலேருந்து நான் அவருடைய ஃபேன்ஸு. வேர்ல்டு கப் 2011 வேர்ல்டு கப் வின் பண்ண காலத்துலேருந்து பயங்கரமாக தீவிரமாக ஃபேன்ஸ் ஆகிட்டேன். வேர்ல்டு கப் வின் பண்ணாலும் ஆட்டோ ஃப்ரீயாக ஓட்டுவேன். ஃபைனலில் வின் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபைனல் வின் பண்ணாலும் ஆட்டோ ஃப்ரீயாக ஓட்டுவேன். இங்கே சேப்பாக்கம் மேட்ச்சில் கிரவுண்டில் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் மெட்ரோ ட்ரெயினில் வரவங்கலாம் ஃப்ரீயாக கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணுவாங்க சேப்பாக்கத்தில்.
அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஏற்றிருந்து இறக்கி விடுவாங்க. ஏற மாட்டாங்க, இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி போர்டை காட்டி கொஞ்சம் ஃப்ரீ நோண்டி ஏற்றி விடுவாங்க. அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஒரு 2 பேர் உட்கார வண்டியில் ஒரு 5-6 பேர் உட்காருவாங்க. அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாக கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. அவங்க சந்தோஷமாக உள்ள ஹாப்பியாக போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வருது கிளைமேக்ஸில் எது இருந்தாலும் கொஞ்சம் அவங்களை அட்வைஸ் பண்ணி வைப்போம். கொஞ்சம் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா. எனக்கு இல்லை, பல பேருக்கு ஆர்வம் வச்சு. இந்தியாவில் மேட்ச் ஆனாலும் சரி, சிஎஸ்கேல சென்னை டீமில் டோனி மேட்ச் ஆனாலும் சரி, ஒரு ஆர்வம் தான் அதுக்கு. ஆமாம், டோனி பிளேயரு அவர் எப்பவும் கேப்டன் தான் எங்களுக்கு. நாங்களாம் அவர் பிளேயர்ல டீமில் தான் அவர் கீப்பர். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகரை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன் தான் எங்களுக்கு. அவர் அதனால அவர் அவனுக்கு நான் வித்தியாசம்னு பார்க்கல. அவர் கேப்டனாலும் சரி பிளேயராலும் சரி அவர் கேப்டன் தான் எங்களுக்கு. அது சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம தான் சொல்லியிருக்கோம். இன்னும் டோனி இன்னும் முடிவு பண்ணல. கடைசி மே மாதம் லாஸ்ட் எண்டில் தான் சொல்லுவார். அது எப்போ அவர் அவங்களுக்குள்ள டீமுக்குள்ளேயே அவங்களுடைய குரூப்பில் யாரும் சொல்லி முடிவு பண்ணாதான் உண்டு. ரசிகர் போனாடி சொன்னார், நான் அவனுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆரம்பிச்சு சொல்லல, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆட தான் போகிறேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவரு சொல்லுவார் போகும்போது. இல்லை, எதெல்லாம் எனக்கு லாஸ்ட் நான் எப்பவும் கிடையாது. இப்போ ரேர் மேட்ச் நடக்கும் போது தானே. அதனால் வேர்ல்டு கப் மேட்ச்சு, அப்புறம் ஆசியா கப் மேட்ச்சு, அப்புறம் ஐபிஎல் மேட்ச்சு, அந்த டைமில் தான் ஃப்ரீயாக வரேன். எப்பவும் ரேராக போக மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு பேட்சில் இருந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்போ யாரும் கேட்குது இல்லை. ஒரு 10 வருஷமாக ஐபிஎல் ஆரம்பிக்க 2010 ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மனுஷனுக்கு வேறு வேலையில் போடுது. வண்டி ஓட்டாமல் சுற்றி நிற்கிறான் உட்காந்து தேவையில்லை. எங்கன்னா ஷோரூமில் டிவி போட்டால் போய் பார்த்துக்கிறான், போயிட்டு உட்காந்து ஓடி போய் வண்டி ஓட்ட வந்துட்டு ஒரே புலம்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருவேன். வீட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலை பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அவங்களுக்கு புரிய மாட்டேது எடுத்து சொல்கிறதுக்கு. அதனால் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் விடிஞ்சு சால் ஆகிடும். அப்புறம் கேட்டிருக்கான், நிறைய பேர் கேட்டிருக்கான். இவனை ஆட்டோ ஓட்ட பைத்தியக்காரங்க அங்கே சிக்க வச்சிருக்கான். அவன் லூஸாக அவன் வண்டி ஓட்டு பொழைக்கிறத விட்டு தேவையில்லை வீணாக பொழைக்கிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி புரிய வச்சா அவனுக்கு ஏற்றுக்காது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு காதில் மட்டும் வாங்கிட்டு போயின்னு. நான் இங்கே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் விட்டு வருவேன். இப்போ டிராஃபிக்காக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ட்ரிப்பு வரதுக்கு 1 hour 1/2 hour ஆகுது. ஆமாம், அவர் வந்து நமக்கு எல்லாம் அவர் ஒரு தலை, இவர் ஒரு தலை, 2 தலை. அவர் நான் அவர் ரூட்டில் ஃபாலோ பண்ணுறேன். ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன், பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன். அதனால் எதையும் மிஸ் பண்ணுறது இல்லை. ஸ்போர்ட்ஸையும் பார்த்துருக்கேன், ஃபேமிலியும் பார்த்துப்பேன், பிஸ்னஸ் தொழிலையும் பார்த்துப்பேன். அதனால் கரெக்டாக இருக்கானு. கொஞ்சம் போன வாரம் அஸ்வின் தான் பார்த்தேன். வீட்டில் போயிட்டு அவர் பிஏ மூலிமா கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். வீட்டில் ஒரு டிக்கெட் கொடுத்தாரு உள்ளே பேட்ச் பார்க்கறதுக்கு. அவர்கிட்ட கேட்டேன் தலையை பார்க்கறதுக்கான வாய்ப்புன்னு. அதை கோச்சிக்காதீங்க, நீங்கள் வந்தீங்க, என்னை பார்த்தீங்க, டிக்கெட் கொடுத்தேன், ரொம்ப அதுவே சந்தோஷம். நீங்கள் பண்ணுற ஆர்வத்தை பார்த்து அவங்களே கூப்பிடுவாங்க, கூப்பிட்றத பொறுத்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரவிந்த் சிங் அப்படின்னு சொன்னார். அவர் இங்கிலீஷ். அவர் ஆட்டோவில் வந்தார் போன வருஷம் பீச்சில். ஆமாம், அரவிந்த் சிங். அப்புறம் இன்னொருத்தர் ஆங்கர் ஒருத்தருவாங்க. அவங்க வந்து ஆட்டோ சவாரி பண்ணி ஒரு ரவுண்ட் வச்சுருந்தார். அரவிந்த் சிங்கை போயிட்டு உட்கார. அப்போ ஸ்ரீகாந்த் வந்தார், அவரையும் வச்சு சுற்றிருந்தாரு. இருக்கு, இந்த வருஷத்துக்குள்ள போது வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் ஒரு சின்ன ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஆஃபர் மூலமா கண்டிப்பா போது வாய்ப்பு இருக்கு. எனக்கு மேட்ச் தான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்ல டீம் பேலன்ஸ்மா. இன்னைக்கு இந்த டீம் பேலன்ஸோட முக்கியமான இது என்னன்னா கான்வேல் உள்ள வந்துட்டாரு. ஸோ நமக்கு வந்து நல்ல பேலன்ஸ் ஆயிடுச்சு. பேட்டிங் தான் எப்பவுமே நமக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது முன்னாடி. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டைலே அப்படிதான். எப்பவுமே 3rd 4th மேட்சுக்கு அப்புறம் தான் நம்ம சூடு பிடிப்போம். முதல்ல எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஒன் டே மேட்ச் ஆர் ஒரு இது, இட்ஸ் அ ஜேர்னி. அதாவது ஆரம்பிச்சு 2 மாசம் முடிக்கிற வரைக்கும் நீ கடைசியில யார் ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம். அதுல நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஏன்னா 5 வாட்டி அடிச்சிட்டோம் டிராஃபி. 5 வாட்டி அடிச்சிட்டோம். 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 5 வாட்டி. மும்பைக்கு முன்னாடி 6வது வாட்டி அடிச்சு காமிப்போம், அது சந்தேகமே கிடையாது. ஸோ நல்ல பேலன்ஸ் இருக்கு டீம்ல. இதை தவிர நமக்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்லாவும் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா, அஸ்வின் அண்ட் 100 சூப்பரா 10 கோடி ரூபா கொடுத்தா கூட செம. தோனி மேல அனாவசியமா ப்ரெஷர் போடக்கூடாது. பிகாஸ் அவரே நமக்காக தான் ஆடுறாரு கிரிக்கெட். அதை போட்டு நீங்க இதுங்க வாங்க. அவர் சொல்றாரு எப்போ தேவையோ, எப்போ ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு நான் வருவேன்ற மாதிரி எப்போ தேவையோ நான் உள்ள வரேன் இருக்காரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி நம்ம பிளேயர்ஸ் ஆட விட்டோம்னா சூப்பராக ஆடுவாங்க. இன்னிலேருந்து ஏறுமுகம் ஆஸ் அ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அதாவது அவர் வந்து 10 ஓவர் கூட ஆடலாம். பட் அவர் சொல்றாரு என்னோட இந்த உடம்பு இருக்கிற நிலையில என்னால் 2 ஓவர் தான் ஆட முடியும். அதுதான் சொல்லியிருக்காரு டீம் மேனேஜ்மெண்ட்டையும். என்னால் 2 ஓவர். ஸோ அவர் சொல்றாரு மற்றவங்க வந்து போய் ஆடி ட்ரை பண்ணட்டும்,
ஆடலையா லாஸ்ட்ல நான் வந்து ஆடுறேன். அதுதான் அவர் சொன்ன விஷயம். அதுதான் அவர் தான் என்னைக்குமே ப்ராசஸ் ஃபாலோ பண்றவர். கரெக்டான பாயிண்ட். இந்த ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராவே வச்சிருக்காங்க. அதே மாதிரி தோனியுமே ஒரு பேக் ஸ்டேஜ்ல இருந்து இதெல்லாம் பண்ணலாம்ல சார். தோனியை இம்பாக்ட் பிளேயரா வச்சா இங்க வந்து ஒருத்தவங்க கூட வரமாட்டா சார். ஏன்னா தோனி வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுள் மாதிரி. அவர் அந்த இடத்துல தான் அவரை வெளியில கூட்டு வந்தா சரியா வராது. அதனால இம்பாக்ட் பிளேயருக்கு அவர் வெயிட் பண்ணி அந்த இம்பாக்ட் பிளேயர் சமாச்சாரம்ன்றது வந்து இப்போ நீங்க பாருங்களேன், சஞ்சு சாம்சங் அங்க வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணோடனே ஒரு அனாதையா இருக்காரு. இப்பதான் விக்கெட் கீப்பிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் தோனி விக்கெட் கீப்பிங் பாருங்க, அந்த 2 ஸ்டம்பிங் எந்த சின்ன பசங்களையாவது பண்ண சொல்லுங்க, ஒத்தம் கூட பண்ண மாட்டான். இனிமே ஒத்தம் கூட பண்ண மாட்டான். அதனால நீங்க இம்பாக்ட் பிளேயர்ன்றது அவரால் பேட்டிங் ஆட முடியல. ஹீ கேன் ஸ்டாண்ட் ஆன் த கிரவுண்டு. அந்த ஓட்டம் அந்த அது முடியல. அவரோட நீ வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் மதிப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஹேஸ் டு கெட் ஓவர் ஆல் தோஸ் திங்ஸ். மேபி அது வரைக்கும் அவர் ஆடுவார். இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி சென்னை மும்பை அப்படின்னா வந்துருது, சென்னை பெங்களூர் அப்படின்னா வந்துருது. இது ஒரு உள்ள பிளேயர்ஸ்க்கு உள்ள மாநிலத்துக்கு இது அழகுதானா சார்? என்றைக்குமே ஒரு போட்டி இருக்கணும் சார். அது வந்து பிரதர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிலேயே எடுத்துங்களேன். நீங்கள் மேனேஜர் ஆகணும்னு தான் பார்ப்பீங்க. நீங்கள் அடுத்தது ப்ரொடக்ஷன் ஹெட் ஆகணும்னு பார்ப்பீங்க. நீங்கள் என்ன சும்மா உட்காந்துருப்பீங்க, யாருக்கா ப்ரொடக்ஷன், நீங்கள் அவ்வளோதாங்க காலி. இவர் வந்துட்டார். அதனால ப்ரொடக்ஷன் ஹெட் ஆகணும்னு தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. அந்த ஒரு போட்டின்றது ஆரோக்கியமான போட்டி. ஏன்னா வெளில வந்தோடனே ரோஹித் சர்மாவும் தோனியும் கட்டிக்கிறாங்க. நீதா அம்பானி தோனி வந்தாலே எழுந்து நிற்கிறாங்க. இதோட என்னங்க வருங்க, நீதா அம்பானி தோனி வரைச்சே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா யாரு கேளுங்க, SRH கேளுங்க, என்ன வேணா தரேன்றாங்க தோனி வரத்துக்கு. ஆனா தோனி போனாரா? சொல்லிட்டாரு, இந்த மண்ணு, இந்த தமிழ் மண்ணுக்கு தான் நான் இருக்கேன்டா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் தத்து பிள்ளை அவர் தான். இப்போ வந்து அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கிற மாதிரியே இந்த கிரிக்கெட் ஃபுட்பால்லே நீங்கள் பார்க்கலாம். தேர் இஸ் அ லாட் ஆஃப் வென் இது ஃபுட்பாலில் பேஸ் பண்ணி வந்தது தானே இந்த லீக் சிஸ்டம். அந்த மாதிரி நம்ம நிறையா இது இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஹைப் இருக்கு. இந்த ஹைப் தோனினாலையா? ஷுவரா சிஎஸ்கேக்கு எஸ், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு இந்த ஹைப்பு 50% தோனினால தான். இதை நான் ஸ்கேம்னு சொல்ல மாட்டேங்க. இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை போகிற விஷயம். ஏன்னா நீங்கள் 10,000 ரூபா சொல்லுங்கள், நீங்கள் 10,000 ரூபா சொல்லுங்கள், வாங்க வேண்டிய வாங்கினா தானங்க முடியும். இதை நம்ம எதுக்கு ஸ்கேமு பூமுலாம் சொல்லணும்? இது வந்து ஆப்சல்யூட் ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு சப்ளை இருக்குது. வேணும்னா வச்சுக்கிறேன், இல்லைன்னா போகிறேன். உன்னால் முடியறதா முடியல, அதுதான் விஷயமே தவிர ஐ வுடன்ட் யூஸ் த வேர்ட் ஸ்கேம். இட்ஸ் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை திங். பச்சையாக சொல்லணும்னா நம்ம வந்து பியூர் காமர்ஸில் இருக்கோம், அவ்வளோதான். தோனிக்காக தான் சிஎஸ்கே இருக்கா, இல்லை சிஎஸ்கேக்காக தோனி? இது எப்படி தெரியுமா? இது வந்து சிஎஸ்கே தான் தோனி, சிஎஸ்கே தான் உடம்பு, தோனி தான் சோல். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்.